ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ஷினிமாஸ் கிச்சன். இன்றைக்கி கேரட்டை வச்சு கேரட் தோசை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். 1 கப்பு பச்சரிசி, 1 கப்பு புழுங்கல் அரிசி நல்லா களைஞ்சிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரத்துக்கு பிறகு ஊறின அரிசியை நல்லா களைஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். நமக்கு எவ்வளோ அரிசி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் அளவுலாம் இல்லை. இந்த கேரட் தோசை நமக்கு சூப்பராக வரும். அரைச்ச மாவில் 1 கப் அளவுக்கு துருவிய கேரட் சேர்த்துக்கிறேன். இதையும் நைஸாக அரைச்சிக்கலாம். நம்ம பசங்களுக்கு எவ்வளோ தான் பார்த்து விதவிதமாக செஞ்சாலும் பொரியல்லாம் சாப்பிட மாட்டாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. இந்த மாவில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 4 பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி சின்ன பீசஸாக, கொஞ்சமாக கருவேப்பிலை, மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கங்க. அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி மாவு கூட சேர்த்து தோசை மாவு பதத்தில் கரைச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தோசை வறுக்க மாவு தயாராக இருக்குது. இதில் நான் 1 கப் அளவுக்கு தோசை மாவு சேர்த்துக்கிறேன். அப்படி தோசை மாவு தேவையில்லைன்னா நம்ம அரிசி ஊற வைக்கும் போதே 4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஊற வச்சு அது கூடவே அரைச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாவை புளிக்கலாம் வைக்க தேவையில்லை. உடனே தோசை வார்க்கலாம். தோசைக்கல்லில் சூடாக்கிட்டு 2 கரண்டி மாவை நல்லா பரத்தி விட்டு மெலிசான தோசையாக வார்த்தெடுங்க. சுற்றிலும் எண்ணெய் இல்லைன்னா நெய் சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு எடுக்க சூப்பரான சுவையான கேரட் தோசை தயாராகிடுச்சு. கேரட் நம்ம ஸ்கின்னுக்கும் கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கேரட்டில் தான் இதை செஞ்சாங்கன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே. கேரட், பீட்ரூட்டு, இந்த காய்கறி துருவுற காய்கறியில் எல்லா வித காய்கறியிலையும் இந்த தோசையை செஞ்சிடலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எல்லா வித சட்னியும் பரவாயில்ல. நான் சாம்பார் வச்சுருக்கேன். சூப்பராகவே இருந்துச்சு சாப்பிட. கேரட் இருந்தால் இந்த மாதிரி ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் உள்ள எல்லா வித வீடியோவும் பாருங்கள், சூப்பராக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் சேனலில் உள்ள வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.